நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். யோபு 31வது அதிகாரம் முதல் வசனம். என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான். இந்த உடம்புல எத்தனையோ அவயம் இருக்கு. யோபு சொல்லுகிறான், நான் என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஏன் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணணும்? மத்தேயு 6வது அதிகாரம் 22, 23 வசனங்கள்ல பார்த்தோம்னா ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஒரு மனிதனுடைய கண்ணுல வெளிச்சம் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையே இருந்து விடும். இந்த சரீரத்துடைய விளக்காகிய கண்ணுக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருது? நம்முடைய மனக்கண்களில் வெளிச்சம் இருக்கணும், நம்மளோட ஆத்ம கண்கள்ல வெளிச்சம் இருக்கணும். அப்ப இந்த வெளிச்சம் எங்க இருந்து நமக்கு கிடைக்கும்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2, 3 வசனங்கள். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப நமக்கு தெரிஞ்ச வெளிச்சம் எல்லாமே இந்த சூரிய வெளிச்சம், சந்திரன் வெளிச்சம், எலக்ட்ரிசிட்டினால வர வெளிச்சம். ஏன்னா 4வது நாள்ல தான் கர்த்தர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்குறார். அப்போ இந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்தது? பரமபிதா கிட்ட இருந்து வெளிச்சம் இறங்கி வருகிறது. எப்போ பிசாசானவன் தேவனுக்கு விரோதமாக அரசியல் பண்ணினானோ அப்பொழுதே பிதா பிசாசையும் அவனோடு கூட சேர்ந்த கூட்டத்தாரையும் பூமியில தள்ளிட்டார். அப்ப அவனை தள்ள உடனே பூமிக்கு என்ன வந்துருச்சு? ஆழத்துக்கு இருள் வந்துருச்சு. பூமி முழுவதும் ஜலத்தினால் மூடப்பட்டு இருக்கிறது. இப்ப அந்த ஜலத்தின் மீது தான் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்ப பிதா ஒரு திட்டம் தீட்டுகிறார். நான் இந்த பூமியை என்னுடைய மகிமையினால் நான் நிரப்ப போகிறேன். என்னுடைய சாயலாகவும் ரூபமாகவும் ஒரு மனுஷனை நான் உண்டாக்க போகிறேன். என்னை விசுவாசிக்கிற ஒரு சந்ததி இந்த பூமியிலே பலுகி பெருகும். இந்த சந்ததி இந்த சாத்தானை மேற்கொண்டு என்னிடத்தில் வந்து சேரும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறார். இப்ப இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பரமபிதா முதல்ல செஞ்ச காரியம் என்னன்னா, தன்கிட்ட இருந்த தன்னுடைய வார்த்தையாகிய ஆண்டவர் இயேசுவை முதலாவது பூமிக்கு அனுப்பினார். அதுதான் இந்த வெளிச்சம். நம்ம ஆத்தும கண்ணுக்கு யார் வெளிச்சம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு தான். ஏன்னா யோவான் 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த தேவனுடைய வார்த்தை ஆதியில, அந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தான் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உள்ளவராய் இந்த பூமியிலே நம்மில் ஒருவராய் அவர் வாசம் பண்ணினார், மனுஷகுமாரனாய் அவதரித்தான் இருக்கு. அப்ப அந்த வார்த்தையின் வெளிச்சம் தான் நம்மளுடைய ஆத்மாவுக்கு வெளிச்சம், நம்முடைய மனக்கண்ணுக்கு வெளிச்சம். நான் என்னுடைய கண்ணோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னா ஆண்டவர் இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். அதே தான் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் இயேசு ராபோஜனத்துல சீஷர்களுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கும் பொழுது, திராட்சை ரசத்தை கொடுக்கும் பொழுது, என்னுடைய ரத்தத்தினாலான புதிய அன்பின் உடன்படிக்கையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய கண்ணோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? இதை யோபுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல பார்க்கலாம். முதல் காரியம் அவன் சொல்றான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அடுத்தவர்கள் மேல நான் எப்படி நான் ஆசைப்படுவேன்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே 10 பிரமாணங்கள் கொடுத்தார். அதுல ஒரு பிரமாணம் என்னது? பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. எதா இருந்தாலும் சரி, அவனோட ஆடா இருக்கலாம், அவனுடைய மாடா இருக்கலாம், அவனுடைய நகையா இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன துரும்பு ஆணியா இருக்கலாம், ஒரு ஹேர்பின்னா இருக்கலாம், அடுத்தவங்களோட மேல ஆசையே வரக்கூடாது. ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, புடவை கட்டியிருக்காங்க, புதுசாக கட்டியிருக்காங்க, புது மாடல், வித்தியாசமான கலர், வித்தியாசமான டிசைன், பார்த்தோன்னே என்ன தோணுது? இப்படி ஒரு புடவை எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கணும்? மற்றவங்களுடைய எதை பார்த்தும் எனக்கு இச்சைன்னு வரக்கூடாது, ஆசையே வரக்கூடாது. இப்போ அவங்க போட்டிருக்கிறது நல்லா இருக்குதுன்னா பாராட்டலாம். கர்த்தர் ரொம்ப நல்ல உங்களுக்கு அழகான ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்குறார், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அது தப்பு இல்லை. ஆனால் அதன் மீது ஆசை வரக்கூடாது.
இச்சை வரக்கூடாது. ஒரு திருச்சபையிலே ஒரு சிஸ்டரோட வீட்டுக்கு போறீங்க, ஒரு பிரதரோட வீட்டுக்கு போறீங்க, அங்க போன உடனே நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபர்னிச்சரை பாக்குறீங்க. பார்த்த உடனே மனசுல எனக்கு தோணுது, சூப்பரா இருக்கு, நல்ல மாடல்ல வாங்கியிருக்கீங்க, ஃபர்னிச்சர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்ட தோணுதா, இல்ல மனசுல இச்சை வருதா? இச்சை வந்தால் அடுத்தது என்னன்னு சொல்றான், அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? அவர் கொடுக்கிற பங்கு, அவர் கொடுக்கிற சுதந்திரம் பெருசா, இல்ல இந்த பூமியில மத்தவங்க இருக்கிற அழிந்து போகிற விஷயங்கள் பெருசா? இரண்டாவது, அவர் என்னுடைய வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. நான் மாயையில் நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ. நம்ம இந்த கால்னால நடக்கிறோம், அநேக இடங்களுக்கு போறோம், அநேகரை பார்க்க போறோம். போகும் பொழுது என்ன நோக்கத்திற்காக போகிறோம்? நம்பர் 1, பார்ப்பதனால் எனக்கு ஏதாச்சும் கிடைக்கும், ஒரு ஆதாயம் கிடைக்கும், எனக்கு ஒரு தேவை நடக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும் போகிறோமா? அல்லது அவர்களை கர்த்தருக்குள் நாம எழுப்ப வேண்டும், அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த ஆத்துமா தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தையோடு நல்ல நோக்கத்துக்காக போறோம். அடுத்தவனுக்கு கெட்டதை சொல்லி கொடுக்க போறோமா, நல்லதை சொல்லி கொடுக்க போறோமா? கபடு செய்ய கால் தீவிரிச்சு போகுதா? இந்த கால் நடக்கும் பொழுது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும், இந்த கால் இப்போ எதுக்காக நடக்க போகுது? இப்போ போற காரியம் தேவனுக்கு பிரியமான காரியமா? சவுல் போறான், கர்த்தர் கொடுத்த காலில் தான் தீவிரிச்சு போறான். எதுக்கு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொலை செய்வதற்காக. கபடு செய்ய கால் தீவிரிச்சு போகுது. ஆகா, தீவிரிச்சு போறான். வைஃப் சொல்றான், இந்த பக்கத்துல இருக்கிறவனுடைய தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை எனக்கு கீரை கொள்ளையா கேட்டான், அவன் தரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டான். இப்ப ஏசபாளுடைய கால் தீவிரிச்சு ஓடுது. எதுக்கு? அந்த நாபோத்துக்கு விரோதமாக சாட்சிகளை, பொய் சாட்சிகளை ஏற்படுத்துவதற்காக கபடு செய்கின்ற சிந்தனையோடு கால் ஓடுது. அவனை கொலை செய்ய ஏற்பாடு பண்ணுவதற்கு கால் ஓடுது. கொன்றுவிட்டு அந்த தோட்டத்தை எடுத்துக் கொள்ளுவதற்கும் கால் ஓடுது. என்னுடைய கால்கள் தவறான நோக்கத்துக்காகவோ சத்தியத்திற்கு விரோதமான காரியத்திற்கோ இந்த கால் தீவிரித்திருது என்றால், அப்ப என்ன சொல்றான்? சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிந்து அவர் எனக்கு நியாயம் செய்வாராகன்னு சொல்றான். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா அங்க இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு போன போறோமா, இல்ல அங்க கொஞ்சம் பத்தி தெரியுதுன்னா அதுல இன்னும் கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றி நல்ல இன்னும் பத்தி எரி எல்லாத்தையும் பிச்சுட்டு போக வைக்கிற மாதிரி போறோமா? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சமாதானத்தை உண்டு பண்ண போறோமா, இல்ல சண்டையை உண்டு பண்றதுக்காக கால் புறப்பட்டு போகுதா இன்னொரு வீட்டுக்கு? எதுக்கு போகிறது? என தேவன் எல்லாவற்றையும் நீதியிலே கொண்டு வருவார். அவர் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். 7வது வசனத்துல சொல்றான் பாருங்க, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவுது. பாருங்க, இப்போ நமக்குன்னு ஒரு இந்தியன் பீனல் கோட் இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்ப காவல்துறை என்ன பண்ணும்? தப்பு செஞ்சவங்க மேல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணும். வழக்கு எங்க கொண்டு போகும்? நீதிமன்றத்துக்கு, நீதிபதி கிட்ட கொண்டு போகும். அப்ப அந்த நீதிபதி தான் அந்த குற்றவாளி என்ன பண்ணார் எல்லாத்தையும் விசாரிப்பார். இவன் செய்த குற்றத்திற்கு இன்ன தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி தான் என்ன பண்ணுவாரு? தீர்ப்பு கொடுப்பார். அதுதான் இந்த உலகத்துல நடக்குது. கரெக்டா? ரைட். தேவன் தண்டிப்பார், இந்த பூமியில நீதிபதி ஒரு குற்றவாளிக்கு என்ன பண்றாரு? தீர்ப்பு கொடுக்கிறார். ஆனா இந்த இடத்துல யோபு தான் இந்த தவறு செய்திருந்தால் தனக்கே அவன் இந்த தீர்ப்பை சொல்றான் பாருங்க. அவன் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையில் அவன் உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் அவனால தைரியமா அப்படி ஒரு தண்டனை சொல்ல முடியுது. நம்முடைய எண்ணம், நம்ம வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள், நாம் செய்கின்ற காரியங்கள், இதுல எதுவுமே சத்தியத்தை விட்டு விலகி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கால் போன போக்குல அப்படியே மனசும் போறது, மனசு போன போக்குல அப்படியே வாழ்க்கையும் போய்கிட்டே இருக்கு. அது போற பாதை கரெக்டா தப்பா, அந்த பாதையில போனா முடிவு என்ன ஆகும்,
எதையெல்லாம் நம்ம இழப்போம், எவ்வளவு நஷ்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும், எவ்வளவு அவமானப்பட வேண்டியிருக்கும், எவ்வளவு நிந்தைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அப்படியே கண் போன போக்கில் அப்படியே அதெல்லாம் அப்படியே மனசும் போகிறது, அப்படியே நடந்து போகிறது, வாழ்க்கையும் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. இந்த கை யாருக்காவது கெடுதல் செய்திருந்தால் அப்போ அவன் சொல்கிறான், நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் அவன் விதைய போட்டு எல்லாம் களையெல்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் பாய்ச்சி அறுவடை வந்த டைமு இன்னொருத்தன் வந்து 10 ஏக்கரில் இருக்கிற அறுவடையும் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் அவனுக்கு? என்னோட இந்த கையில் மாசே இல்லைன்னு சொல்ல முடியுமா? தாவீது பச்சை மேலே கை வச்சுட்டாரு, தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, அந்த மாசு எவ்வளவு தண்டனைகளை தாவீதோட வாழ்க்கையில் வருது. அப்போ சொல்கிறார் யோபு, இப்படிப்பட்ட மாசுகள் என்னோட கையில் இருக்குமானால் என்ன பண்ண, நான் விதைச்சதெல்லாம் அடுத்தவனுக்கு போயிட்டோம். என்னோட பயிர்கள் எல்லாமே வேரற்று போகக்கூடாது. பயிர் வேர் இல்லாமல் போச்சுன்னா என்ன பலன் வருமா? வேருக்கு நல்லா தண்ணி போச்சு, சத்து போச்சுன்னா தான், போடுற உரமெல்லாம் வேருக்கு போச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா செடி தளதளன்னு வரும், நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கும் இல்லையா? செடியே வேரற்று போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்து சந்ததியே இல்லாமல் போட்டுன்னு சொல்கிறான். தான் அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம். 13வது வசனம் வாங்க. என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் பொழுது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால் தேவன் எழும்பும் பொழுது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் பொழுது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு கொடுப்பேன்? மற்றவர்களுடைய நியாயத்தை நாம் அசட்டை பண்ணியிருந்தால் நான் கர்த்தரை நான் எப்படி நோக்கி பார்ப்பேன்? நியாய தீர்ப்பு நாளில் நான் எப்படி அவருக்கு மறு உத்தரவு கொடுக்க முடியும்? எப்படி எனக்கு பரலோக வாழ்க்கை கிடைக்கும்? கிடைக்காதே அப்படிங்கிறார். நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளை விட ஸ்டேட்டஸில் கீழே இருக்கலாம், நம்மளை விட படித்த படிப்பில் கீழே இருக்கலாம், பதவியில் கீழே இருக்கலாம், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், நம்ம ஒரு தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கோம்னா அங்கே வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, யாருடைய நியாயத்தையும் நாம் அசட்டை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வேலை நான் செய்கிறேன், அந்த வேலையை நான் செஞ்சால் என் மனசு சொல்லும், இந்த வேலை நான் செய்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபா எனக்கு கூலி வேணும், அதுதான் நியாயமான கூலி அப்படின்னு என் மனசில் தோணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே வேலையை இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்றோம், புரியுதா? 1000 ரூபா கொடுக்க மனசு வருதா? எனக்கு இதுக்கெல்லாம் போய் 1000 ரூபா கேட்குறீங்க, இதுக்கெல்லாம் ஒரு 600 700 போதும் தாங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுதா இல்லையா? இந்த வேலைக்கு நியாயமான கூலி நான் செஞ்சால் 1000 ரூபா அப்படின்னா அவர் அடுத்தவர் வந்து செய்கிறாரா, அட்லீஸ்ட் ஒரு 50 100 சேர்த்து போட்டு 1100 ரூபாயா கொடுத்து பாருங்க, கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா கர்த்தர் தேவனுடைய ஜனங்கள் கிட்ட எதிர்பார்க்கிறதே நீதியும் நியாயத்தையும் தான். அதனாலதான் ஏசாயா சொல்றார், இந்த ஜனங்களிடத்துல நான் நீதியும் நியாயத்தை எதிர்பார்த்தேன், ஆனால் இவரிடத்தில் இருக்கிறதோ முறைப்பாடு. அதே மாதிரி யாரிடத்திலும் ஒரு பாரபட்சமும் வரக்கூடாது. பாருங்க 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்த்தோம்னா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தன்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த தாவீது தான் யூதா கோத்திரங்கிறதுனால அந்த யூதா கோத்திரத்தாருக்கு மட்டுமே ஒரு வில்வித்தையை கற்றுக் கொடுக்கும்படியாக அவன் கட்டளையிடுகிறான். பாருங்க, எந்த இடத்துல நம்ம கிட்ட சத்தியத்திற்கு விரோதமான ஒரு தப்பான ஒரு சின்ன எண்ணம் இருந்தா போதும், பிசாசு அதை வச்சே ஒரு பெரிய பாவத்துக்கு நேரம் நம்மளை கொண்டு போவோம். ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் திரும்ப திரும்ப ஆண்டவர் ஆவியிலே ஜெபத்தோடு விழிப்புணர்வோடு இருங்கள்னு ஆண்டவர் சொல்றது காரணம் இதுதான். நீ யூதாவையும் மற்ற கோத்திரத்தாரையும் தனித்தனியா இலக்கம்பார் சொல்ற அளவுக்கு கொண்டு போய் பாவத்தை செய்ய வச்சு அத்தனை 1000 மக்கள் சாகும்படியாக செய். யாரை பயன்படுத்தி கொண்டான்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற மனிதனையே தன்னுடைய திட்டத்திற்கு சாதகமாக பிசாசு பயன்படுத்தி கொண்டான். அப்படின்னா அவன் கிட்ட இருந்த ஒரு சின்ன தப்பான எண்ணம், தன்னுடைய கோத்திரத்தை பெருசா நினைச்சா பாருங்க, அதுதான். அதனால யாருடைய எந்த ஜாதி, எந்த குலம், எந்த கோத்திரம், இது ஒரு மண்ணையும் கர்த்தர் பார்க்கறது இல்லை. மற்றவங்களை பார்க்கும் பொழுது இந்த எண்ணமே முதல்ல நம்ம மனசுல தோணக்கூடாது. வசதி இருக்கிறவங்கள பார்த்தோம்னா அப்படியே ஈன்னு இழிச்சிட்டு பேசுவோமே, அதே மாதிரி அந்த வசதி இல்லாத ஒரு ஏழையை பார்க்கும் பொழுது வருதா? வரலன்னா நம்ம ஆண்டவர் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணலன்னு அர்த்தம். 15வது வசனம், தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவா,
ஒரே விதமாக கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவா. இப்படி ஒரு எண்ணம் முதல்ல நம்மகிட்ட இருக்கா பாருங்க. அவ்வளவு ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், பிள்ளைகள், எல்லா திரளான ஆஸ்திகளோடு யோபு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவ்வளவு செழிப்பா இருந்தான். இப்ப அவன் சொல்றான், என் வீட்டு வேலைக்காரன இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்காரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பரம ஏழையா இருந்தாலும், பிச்சை எடுக்கிறவனா இருந்தாலும் சரி, என்னை எப்படி தாயின் கற்பத்துல கர்த்தர் உண்டாக்கினாரோ அதே போலத்தானே அவனையும் உண்டாக்கியிருப்பார். அந்த எண்ணம் இருக்கா ஒருத்தரை பார்க்கும் பொழுது? எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி. எளியவர்கள்னா அவங்களுக்கு பேச ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, கைவிடப்பட்டவர்களா இருப்பாங்க, தனிமையா இருப்பாங்க, அவங்களுக்கு விசாரிக்க யாருமே இருக்க மாட்டாங்க, உறவு கொண்டாட ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, கேட்பாரற்று இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை, நியாயமான ஆசை இருந்து அந்த ஆசையை நான் ஒரு கால் செய்யாம விட்டிருந்தாலும் சரி, விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி. விதவைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கணவனை இழந்து இன்னைக்கு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இவங்களை எப்படி படிக்க வைக்க போகிறோம், இவங்களை எப்படி வாழ்க்கையில் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், இவங்களை வாழ்க்கையில் நம்ம எப்படி செட்டில் பண்ணி கொடுக்க போகிறோம், எத்தனையோ விதவைகள், கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு சில உதவிகள் தேவைப்படலாம். அந்த உதவிகளை ஒருத்தட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மக்கிட்டே வராங்க, சிஸ்டர் எனக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் சிஸ்டர், ஒரு 10,000 ரூபா கட்டணும், என்கிட்ட ஒரு 8,000 ரூபா இருக்குது, ஒரு 2,000 ரூபா ஷார்ட்டேஜ் சிஸ்டர், நீங்கள் கொடுங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு பயம், இது திரும்ப வருமோ வராதோ, இது ஒரு வேளை காந்தி கணக்கில் எழுத வேண்டி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் நம்ம 1008 யோசிச்சுட்டு இருப்போம். புரியுதா? காசு இருந்தும் கூட கொடுக்காமல் இருப்போம். புரியுதா? அப்போ அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்க்கும் பொழுது, நம்மோடு பேசும்பொழுது அவங்க மனசில் என்ன ஒரு சிந்தனை இருக்கும், இவங்ககிட்ட நான் கேட்டிருந்தேனே இந்த சிஸ்டர்கிட்ட, அவங்க இந்த உதவி விஷயமா என்கிட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்ல மாட்டாங்களா, கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்மக்கிட்ட அந்த உதவியை எதிர்பார்த்து அவரோட கண்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, நம்மக்கிட்ட இருந்த ஒரு பதிலும் இல்லை, நம்ம கொடுக்கவும் இல்லைன்னா அவங்களோட கண்கள் இப்போ எப்படி இருக்கும், புது போகும். அவங்களோட நிலைமையில நம்மளை கொஞ்சம் வச்சு பாருங்க. சில நிமிஷங்கள் அந்த மாதிரி ஒருத்தரோட இடத்துல நம்மளை வச்சு பாருங்க, அப்போ தான் நம்மளோட வலி என்னங்கிறது புரியும். நம்ம எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணுவோம், என்ன தெரியுங்களா? நம்ம எப்பவுமே நம்மளோட இடத்துல இருந்து மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்போம். அதனால தான் நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் கனியற்றவர்களாக போய்டுறோம். நம்ம எப்பவுமே அடுத்தவர்களுடைய இடத்துல நம்மளை கொஞ்சம் வச்சு பார்க்கணும். அப்போ தான் கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ முடியும். அப்போ தான் ஆத்தும பாரம் புரியும் நமக்கு. அப்போ தான் கிறிஸ்துவின் சாயலில் நம்ம மாற முடியும். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? அனாதைகளுக்கு, யாராச்சும் தாய் தகப்பன் இல்லாதவங்களுக்கு, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம நான் தனிப்பட்ட முறையில் நல்ல சிக்கனு மட்டனு வச்சு வாங்கினது உண்டோ? நம்ம செய்கிறோமா இல்லையா? எவ்வளோ அனாதை குழந்தைங்க இருக்காங்க, இவங்களாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும். இப்படிலாம் ஒரு யோசனை நமக்கு இருக்கா? அப்படிலாம் உதவிகள் செய்யறது உண்டா? அவர் சொல்றாரு, என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல் என்னோட வளர்ந்தான். அப்படிப்பட்டவர்களை யோபு தான் எப்படி வளர்ந்தாரோ அந்த மாதிரி அவர்களை வளர்த்துறாராம். நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாகு கொடுத்து நடத்தினேன். சின்ன குழந்தையிலிருந்தே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு யோபு இருந்துகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆதரவற்றவர்களுக்கு, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிட்றாருன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம யோசிச்சாச்சும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தது உண்டா? இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது உண்டா? சாமுவேல் அருமையான தீர்க்கதரிசி, கர்த்தருடைய நீதியும் நியாயத்தையும் உறுதியாய் பின்பற்றின தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டே கேட்குறாரு, உங்களிடத்துல யாருடைய ஆடையாவது கழுதியாவது நான் எடுத்துக்கொண்டது உண்டானா சொல்லுங்க, யாருடையதாச்சும் நான் அபகரித்தது உண்டானா சொல்லுங்கிறாரு. ஜனங்கள்லாம் சாட்சி, நல்ல சாட்சி கொடுக்குறாங்க. கர்த்தரும் சொல்றாரு, சாமுவேலை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறார். ஆனா சாமுவேலுடைய பிள்ளைகள் பரிதானம் வாங்கினார்கள். மோசே, கர்த்தர் சொல்றேன், வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அந்த மோசேக்கு அடக்க ஆராதனை நடத்தினதே பரலோகம், தேவன் நடத்துறாரு அவனுக்கு அடக்க ஆராதனை. ஆனா அவனுடைய பிள்ளைகள், கெர்சோமுடைய சந்ததி எல்லாமே விக்கிரக ஆராதனையில போயிட்டாங்க. ஏலி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன், அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமா துணிகரமா பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் இனி உன் சந்ததிக்கே இந்த ஊழியம் கிடையாதுடான்னு பிடுங்கினார் ஏலிக்கிட்ட இருந்து. அப்போ அடுத்த தலைமுறைக்கு எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்? முக்கியமா ஆண்டவர் இயேசுவை சொல்லிக் கொடுக்கணும். இந்த கண்களோடு எப்படி உடன்படிக்கை பண்ணி வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குறோமா பிள்ளைகளுக்கு? முதல்ல பிள்ளைகளோட நிலைமை சின்ன வயசுல இருந்தே சுயநலத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு
ஒரு தேவையில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு அப்படியே கடந்து போகல யாரையும். ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுதே அவருக்கு இருக்கின்ற சிந்தனை ஒன்னே ஒண்ணுதான், இந்த மனுஷனுடைய சரீரத்திற்கு ஏதாச்சும் நான் நன்மை செய்ய முடியுமா, இந்த ஆத்மாவுக்கு ஏதாச்சும் நான் நன்மை செய்ய முடியுமா, இது ஒண்ணுதான் அவர் மனசுல இருந்தது. இவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கணும் அவர் யோசிக்கல, நான் என்ன அவர்களுக்கு கொடுக்க முடியும். இந்த எண்ணம் முதல்ல நம்ம கிட்ட இருக்கா? ஸ்கூலுக்கு அனுப்புறப்பே டே யாருக்கும் கொடுத்துறாரு, ஒரு பென்சில் ரப்பர்ல இருந்து இதுதாங்க நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க கடைசியில் அப்பா அம்மாவுக்கே கொடுக்குறது இல்லை. யோசிச்சு பாருங்க, எதை விதைக்கிறோமோ அதை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இருக்காங்க. ஹல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஒருவர் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாத இருக்கிறதையும் நான் கண்ட பொழுது, அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும் ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால் என் கைப்பட்டை தோளில் இருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. செல்ஃப் பீனல் கோட். எனக்கு நானே ஒரு பீனல் கோடை வகுத்துக்கிறது. நான் இப்படியெல்லாம் தப்பு செஞ்சிருந்தா எனக்கு இப்படியெல்லாம் ஆகட்டும்னு சொல்றது செல்ஃப் பீனல் கோட். அதை தான் இப்போ யோபு சொல்றார். ஆதரவற்றவர்களுக்கு ஒருத்தன் உடுப்பில்லை, நம்ம பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பார்க்குறோம். இந்த மழை காலத்தில் குளிர் காலத்தில் அதில் போத்திக்க அவங்களுக்கு ஒரு போர்வு கூட இருந்திருக்காது. புரியுதா? நம்ம என்ன பண்ணுவோம், காசு கொடுத்து இன்னொரு கடையில் போய் வாங்கி கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்கும், அது வேற. இப்போ யோபு சொல்றது, அப்படி ஒருவர் இருந்திருந்தால் நான் என்னுடைய ஆட்டுமயிர் கம்பளி, எவ்வளோ காசுல தெரியுமா, அந்த ஆட்டுமயிர் கம்பளியினால் அவனை நான் அனல் கொண்ட செய்தேன். அவனோட இடையில என்ன அர்த்தம், அவனோட உடம்புன்னு அப்படி போத்தின உடனே அந்த மனுஷன் குளிரில் நடுங்கிட்டு இருந்தவன் அவன் மேலே போய் நம்ம இப்படி ஒரு கம்பளியை போத்தினோடனே இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும் இல்லையா. குளிர் கொஞ்சம் நேரத்தில் அடங்கும் இல்லையா. அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ மகராசனாக இருப்பா, நீ மகராசியாக இருமா, நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா, கடவுள் உன்னை ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கணுமா, நீ தீர்க்காயசா இருக்கணுமா அப்படின்னு வாழ்த்தணும்னு ஒரு சிந்தை வருமா இல்லையா. வாழ்த்துவாங்களா இல்லையா. அப்படி ஒரு வாழ்த்தாது இருந்தால் இந்த ஷோல்டர் கை எலும்பு இருக்கு இல்லையா, இந்த கை எலும்பு பிசகி போட்டுங்க சொல்ல முடியுமா. என் கையில் இருக்கிற எலும்பெல்லாம் முறிஞ்சு போகட்டும், உடஞ்சு போகட்டும் சொல்ல முடியுமா. எப்போவுமே நம்ம இயேசு நாமத்தினால ஏதாச்சும் உடம்புல பிரச்சனைனா சரியாகணும்னு தான் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நான் ஒழுங்கா இல்லைன்னா என் கை எலும்பு முறிஞ்சு போட்டேன் இயேசு நாமத்தினால ஒருத்தராச்சும் சொன்னதுண்டா. இப்படியெல்லாம் அடுத்தவர்கள் கஷ்டப்படும் பொழுது அதை கண்டும் நான் காணாது இருக்கிறோம்னா நமக்கு கண்ணே இல்லைன்னு அர்த்தம், நம்ம குருடர்கள்னு அர்த்தம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் பொழுதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் பொழுதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் மறுதலிப்பேனே. ஆலயத்துல யோபுக்கு பயங்கரமான மதிப்பு. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா அவனை பார்த்தா அவனை விட யோபுவை விட வயசுல பெரியவங்களாம் ஏந்திரிச்சு நின்று யோபுவை கனம் பண்றாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு மரியாதையும் கனமும் அவனோட ஊர்ல இருக்கு. நான் ஒரு கால் திமிர் பிடிச்சு போய் மனம் மேட்டிமை ஆணவம் அகங்காரம் கொண்டு நான் இவ்வளோ சம்பாதிச்சு இன்னைக்கு செல்வோக்காட இருக்கிறேன்டான்னு சொல்லிட்டு என் கையை நானே முத்தமிட்டு கொண்ட ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, செல்ஃப் சபாஷ் அப்படின்வாங்க, தங்களை தாங்களே பாராட்டி கொள்ளுகிறது. சாதிச்சிட்டன்ல நான் நெபுகாத்நேச்சார், இது என்னுடைய பராக்கிரமத்தினால் நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்னு நினைச்சோடனே கையில டமால் போ மிருகத்தோட நீ இருக்க வேண்டிய இடம் மனுஷனோட இல்லை, போய் மிருகத்தோட இருக்கு. அப்படி என் கையின் பலத்தினால என்னோட கையின் பராக்கிரமத்தினால இவ்வளவு நான் செஞ்சிருக்கிறேன், ஒரு புகழ்ச்சி கனம் எல்லாம் இருக்கு, மகிமையெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சது என் கையை நானே முத்தமிட்டால், நானே என்னை பாராட்டிட்டேன் அப்படின்னா, ஒரு மன மேட்டிமை வந்துருச்சுன்னா அதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாக இருக்குங்கிறாங்க. நம்ம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒரு செழிப்பு வந்துச்சுன்னா நமக்கு அப்படி தோணுதா இல்லையா, ஒரு மண்டையில் கனம் வந்துருதா இல்லையா, ஒரு மன மேட்டிமை வருதா இல்லையா. அடுத்தவங்களை பார்க்கும் பொழுது நம்ம இப்போ அவங்களோட ஒரு காலகட்டத்தில் ஸ்டேட்டஸில் சமமாக இருக்கிறப்போ அவங்களோட நல்லா அப்படியே சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வீட்டுக்கு வாங்க சிஸ்டர், அவங்க வீட்டுக்கு நம்ம போயிருப்போம், அவங்க நம்ம வீட்டுக்கு வரோம், அதே கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மேலே போயிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போக தோணுதா, முளை மாதிரி போக தோணுதா, அவங்களோட நல்லா பேச தோணுதா, அவங்களோட நல்லா கத்தருக்குள்ள ஒரு உறவு
ஐக்கியம் வைக்க தோணுதா? நம்ம நல்லா கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம்ல, அப்போ அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களோட தான் நம்ம எண்ணம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை? யோபு சொல்கிறார், அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது, நாம் இயேசுவோடு உடன்பட. அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, நான் அப்படி பண்ணனேன்னா தேவனை நான் மறுதளிப்பேனே. நம்ம உதட்டளவில் கத்தர 1000 நாமம் 10,000 நாமம் 1,00,000 முறை ஒரு நாளைக்கு ஸ்தோத்திரம் சொல்லும். நம்முடைய கண்ணோடு நாம் உடன்படிக்கை பண்ணாமல் இருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட பொழுது கலிகூர்ந்திருந்தேனோ, அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. நமக்கு விரோதமாக நம்ம யாராச்சும் நம்மளை பற்றி பேசியிருக்கலாம், நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நமக்கு ஏதாச்சும் ஒரு தீங்கு வச்சிருக்கலாம், அவர்களால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், அவமானம் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது நாம் அதை பார்க்க வேண்டியிருந்தாலோ அதை கேட்க வேண்டியிருந்தாலோ மனதிற்குள் கூட அந்தரங்கமாக சந்தோஷப்பட்டுட்டோம் அப்படின்னா தேவனுடைய பார்வையில் அது ஒரு மகா பெரிய பாவம். ஒரு காலகட்டத்தில் என்னை இப்படிலாம் பேசிட்டாங்கல்ல, இப்படிலாம் செஞ்சிட்டாங்கல்ல, அவங்களுக்கு இப்படிலாம் நடக்கணும், அவங்களுக்கு இப்படிலாம் வேணும் அப்படின்னு நாம் நினைச்சோம் அப்படின்னா கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு மகா பெரிய பாவம். யோபு சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சிந்தைக்கு நான் என்னுடைய எண்ணத்தில் இடம் கொடுக்கல. என்னாகும் 14வது அதிகாரம், மோசேயை கொண்டுதான் இவர்களை விடுவித்து அழைத்து கொண்டு போகிறார். இப்போ இவங்க என்ன பேசிக்கிறாங்க? 14வது அதிகாரம் 4வது வசனம், பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். திருச்சபை மக்கள் இன்னைக்கு ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நமக்கு சிலரை நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். புரியுதா? சிலரை போதர்களாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக கர்த்தர் அவருடைய நாமத்தினாலே தெரிந்து கொண்டு அவருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்களை நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்கிற கர்த்தருக்குள் சத்தியத்தின்படி கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேணும். ஆனால் மாறாக அவர்களுக்கு விரோதமாக ஒரு கலகம் செய்கின்ற சிந்தை வரும். இன்றைக்கு சபைகளில் பிசாசு செய்கின்ற ஒரு பெரிய பாவம் அதுவாயிருக்கு. ஆண்டவர் ஒருவரை தனக்கென தெரிந்து கொள்வார். என்னது? இவனை எனக்கென தெரிந்து கொண்டால் இவர் ஒரு 10 ஆத்துமாக்களை எனக்காக ஆதாயப்படுத்திட்டு வருவார், கூட்டிட்டு வருவார் பரலோகத்துக்கு அப்படின்னு கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொள்வார். ஆனால் பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவரை நான் என் பக்கம் இழுத்து கொண்டால் அவங்கிட்ட இருக்கிற 10 பேரை நான் என் பக்கம் நரகத்து பக்கம் கூட்டிட்டு வந்துடுவார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணுவான். இதுதானே சாலமோன் விஷயத்தில் பண்ணான். எத்தனை பேரோட விஷயத்தில் அவன் பண்ணிக்கல வச்சிருக்கான். இதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்போ நம்மளுடைய ஆவியிலே நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஆவியிலே கள்ளங்கள் இருக்கக்கூடாது, கபடங்கள் இருக்கக்கூடாது, கலகம் செய்கின்ற சிந்தனை இருக்கக்கூடாது. பாருங்க, ஒவ்வொருவருக்குள்ளும் அநேக கருத்துக்களில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எல்லா வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் நம்ம கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கணும். என்ன தெரியுங்களா? நான் ஒரே ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்கள். ஏ குரூப் ரத்தம் இருக்குது, பி குரூப் ரத்தம் இருக்குது, ஓ இருக்குது, ஏபி இருக்குது, இப்படிலாம் டிஃப்ரெண்ட் குரூப் ரத்தம் இருக்கலாம். ஆனால் எல்லா குரூப் ரத்தம் உள்ளவங்களும் மீட்கப்பட்டது ஒருத்தருடைய ரத்தத்தினால தான். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாகத்தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். ஒரே புதிய எருசலேம் தான் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகுது ஒரு நாள். ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு எருசலேம் வரப்போதா. யாரெல்லாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அங்கு பங்கு கொடுக்க போகிறார், அவர்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கொடுக்க போகிறார். இந்த எண்ணம் முதல்ல வேணும். கிறிஸ்தவ மக்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒரே தேவன், ஒரே குமாரனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், ஒரே பரிசுத்த ஆவியினால் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஒரே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டும்படியாக நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒற்றுமை உணர்வு நமக்கு ஆண்டவரோடு நம்ம உடன்படிக்கை பண்ணியிருந்தா, நம்முடைய கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தா நமக்கு அந்த எண்ணம் இருக்கணும். இந்த எண்ணம் இல்லாமல் தான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேக்கு விரோதமாக அப்படியெல்லாம் பேசுகிறார்கள், நடந்து கொள்ளுகிறார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு கூட்டமே எழுது. கோராக, தாத்தான், அப்ராம், ஒரு கூட்டமே எழுது. கர்த்தர் உங்களோடு மட்டும் தான் பேசுகிறாரா, எங்களை கொண்டு பேச மாட்டா? ஒரு பெரிய கலகம். என்னாகமம் 16வது அதிகாரம் 32வது வசனம், பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள்.
பூமி அவர்களை மூடிக்கொண்டது. பாருங்க, தப்பு செஞ்சது இவங்க பெரியவங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? அந்த அவர்களுடைய மனைவிகள் எப்படி கத்திருப்பாங்க, அவர்களுடைய பிள்ளைகள் எப்படி கத்திருப்பாங்க யோசிச்சு பார்க்க முடியுதா? ஐயோ, நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? அப்படி தூபகலசத்தை தூக்கிட்டு போறது எங்க அப்பா, இப்ப நானே ஏன் போகணும்? அந்த பிள்ளைகளுக்கு தோணி இருக்குமா, தோணி இருக்காதா? எவ்வளவு கதறி இருப்பாங்க, எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. உயிரோடு பாதாளத்தில் இறங்குறதுனா சாதாரண விஷயத்தனைக்கும் காரணம் என்னது? கலகம் செய்கின்ற சிந்தனை, ரண்டகம் பண்ணுகின்ற சிந்தனை, கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகின்ற. ஆண்டவர் இயேசுடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படலைன்னா கிருபை இருக்காது, ஆவியானவர் இருக்க மாட்டார். ரத்த சாட்சியா இந்த பூமியில மரித்து வந்தாகணும் பரலோகத்துக்கு. இந்த ஒரு வழியை தவிர வேற வழி இல்லை. அப்படி ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு எவ்வளவோ பலன் வேணும். அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் இயேசுடைய வைராக்கியத்தை பத்தி சொல்லி கொடுக்கலாம், அவங்களுக்கு எங்கிருந்து வரும்? இப்ப இதை பத்திலாம் நமக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாம பிசாசு பண்ணிட்டான். பார்த்தீங்களா? அடுத்த சந்ததிக்கு இதை சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. சொல்லி கொடுக்கறது மட்டுமில்ல, வாழ்ந்து காட்டணும். நமக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, நாம் சத்தியத்தை விட்டு மீறாதபடிக்கு நாம் வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டு அவர்களும் தங்களுடைய நடைகளில் சீர்படுவார்கள், ஸ்திரப்படுவார்கள். புரியுதா? கண்களை சர்வலமில்லை பிதாவே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கின்ற மெய்யான ஒளி எங்கள் ஆண்டவர் இயேசுவே எங்களுடைய கண்களுக்கு வெளிச்சமாய் இருப்பாராக ராஜா. அவர் வாயிலிருந்து வந்து ஆவியையும் ஜீவனுமுள்ள வார்த்தையே எங்களுடைய கண்களுக்கு வெளிச்சமாய் இருப்பதாக தகப்பனே. அப்பா, இந்த எங்களுடைய கண்களோடு நாங்கள் பண்ணி இருக்கிற இந்த உடன்படிக்கை நாங்கள் உண்மை முத்தவமாய் இறுதி வரை நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் தகப்பனே. அப்பா, எஸ்டடி நாங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நாங்கள் பங்கு பெற தகுதியுள்ள வாழ்க்கை வாழணும் ராஜ். அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுத்தவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த சந்ததியை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும் தகப்பனே. இதற்கு மட்டுமே நாங்கள் முதலிடம் கொடுத்து பிரயாசப்படத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை செம்மையான வழியிலே நடத்தும். எங்கள் சிந்தனைகள் எல்லாம் அப்பா கர்த்தாவே சரியான வழியிலே நீங்கள் நடத்தும்ப்பா. எங்களுடைய நடைகள் பிசகி போகாதபடிக்கு எங்கள் நடையெல்லாம் நீரே நடத்தி செல்வீராக. எங்கள் பிள்ளைகளுடைய நடையெல்லாம் நீரே நடத்தி செல்வீராக. அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நீர் நடத்தி செல்வீராக. கர்த்தர் அப்பா, உம்முடைய கைகளினாலே அவர்களை வழிநடத்தி செல்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பனப்பா, நேர்த்தியாய் நீர் நடத்துவீராக தகப்பனே. அப்பா, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.